I'll be the Hulk இருப்பார்ல, always angry person. You are an angry person. When I choreograph, I'll be like that. I will be like, I know that. Because you are not in control, you just want perfection. அவ்வளவுதான். I will be அந்த ஃபயர்ல இருக்கும். So அது வந்து நீங்க ஒரு புது ஆக்டர் கிட்ட மேபி நீங்க இன்னொரு ஸ்ட்ராங் ஹோல்ட் எடுக்கலாம். பட் வாட் இஃப் இட்ஸ் someone like ரஜினி, கமல், விஜய், அஜித், due respect, but still அதுல நீங்க I think that's what they love also. அந்த ஒரு சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியல. They know me. It's not that I'm acting. They know me. அதெல்லாம் யோசிச்சா நம்ம பண்ண முடியாது. அப்புறம் நமக்கு see they call me for the giving the best. ஸோ நம்ம பெஸ்ட் கொடுக்கணும்னா நான் இப்படிதான். நான் அதை வந்து வேற மாதிரி ஆக்ட் பண்ணா அவங்க கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி முடியாது. then you can't give the best. நீங்க உங்க பெஸ்ட் கொடுக்கணும். நீங்களா இருக்கணும் இல்லையா? நானா இருந்தாதான் நான் பெஸ்ட் கொடுக்க முடியும். and they know also. அப்படிதான் இருக்கணும். சூப்பர். அந்த இடம் மட்டும் டைரக்டரா இருந்தா வேற, ஆக்டரா இருந்தா வேற. ஓகே, நான் டைரக்டர் ஜர்னிக்கு வரேன். நடுவில் ஆக்டர் இருக்காங்க, அங்க வந்துடுறேன் இப்போ. ஸோ யூஆர் சக்சஸ்ஃபுல் கொரியோகிராஃபர். வீட்டில் வந்து ஆல்ரெடி 2 எக்ஸ்ட்ரா கொரியோகிராஃபர்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ் எல்லாருமே அமைஞ்சிட்டு இருக்குது. அப்பா, ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் அ டீம். சரி, பட் வீட்டில் நாங்கள் வந்து நார்மலாக உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி அப்படிதான் இருப்போம். எங்களுக்கு டான்ஸ் கூட தெரியாதுன்ற மாதிரி தான் இருப்பேன். நான் ஷார்ட்ஸ் போட்டு அப்படி தான் இருப்பேன். பேசவே மாட்டோம். சினிமா பற்றி பேசவே மாட்டோம். சினிமா பற்றி பேச மாட்டீங்களா? பேசவே மாட்டோம். நெவர். பேசக்கூடாது அதான் கிடையாது. அப்படி இல்லை. சும்மா வீட்டில் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்கல்ல, என்னடா பண்ணுறேன், ஏன்டா போனாங்க அப்படின்னு தான் இருக்கு. அப்படிதான் இருக்குது. தவிர பேசக்கூடாதும் பேசணும் அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மா நார்மலாக திட்டுவாங்க. அந்த மாதிரி தலையை குடி, ஏன்டா குளிக்க மாட்டேங்கிற அந்த மாதிரிலாம் நார்மலாக வேலை செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ வேலை செய்ய சொன்னால் நானே அண்ணன் ராஜுவெல்லாம் நம்மள முந்தியெல்லாம் இப்போ தான் ஆளுக்கு ஒரு டவலு. முந்தியெல்லாம் ஒரே டவல் தான் 7 பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆமாம். ஸோ நாங்கள் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டவல் எடுத்து அங்கே போடுறா அப்படின்னாங்க. அவனும் தான் தொடச்சான். ஸோ அவனை அந்த சைடு பிடிச்சி சொல்லு, நான் இந்த சைடு பிடிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து போய் பிடிச்சிட்டு போய் போடுவோம். வெரி நார்மல். சினிமா பத்தி பேசுவோம். உங்களுக்குள்ள இன்ஹரண்டாவே வந்து ஒரு டார்க் ஜோக்ஸ் உள்ள இருக்குது. அது வந்து நீங்க வடிவேலு சாரோட சேர்றப்போ அது ஸ்கிரீன்ல ஐ லவ் டாம் அண்ட் ஜெர்ரி. டாம் அண்ட் ஜெர்ரினா எனக்கு உயிர். கார்ட்டூன், ஐ லவ் கார்ட்டூன் மூவிஸ். டாம் அண்ட் ஜெர்ரி எல்லா கார்ட்டூன் படத்தையும் பார்த்துட்டேன். டாம் அண்ட் ஜெர்ரினா எனக்கு பிடிக்கும். வடிவேலு பார்த்தா எனக்கு டாம் அண்ட் ஜெர்ரி ஞாபகம் தான். நான் அவரை மனுஷனாவே நான் ட்ரீட் பண்றது இல்லை. அது ஒரு கார்ட்டூன் இதுதான். love him like anything. But பயங்கரமான ஒரு பாடி லாங்குவேஜ்ல, பிகாஸ் அவரை நான் வந்து மனுஷனாவே ட்ரீட் பண்ண மாட்டேன். ஒரு கார்ட்டூன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். அவரே சொல்லிட்டு, யோ இவன் என்னென்னவோ பண்றேன் என்ன வச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு இது சொல்றேன். இப்போ ரீசெண்டா இந்த மனதை திருடி விட்டாய் எப்போ சொல்றேன்னா, பிஃபோர் 3 days எனக்கு தெரியாது நம்ம மீட் பண்ண போறோம் பேச போறோம்லாம் தெரியாது. ரொம்ப ரேண்டமா பிஃபோர் 3 days என் ஆஃபீஸ்ல ஒரு 10-20 பேர் எல்லாருமே வந்து ஏஜ் வந்து 20, 21, லைக் லிட்டரலா 2K கிட்ஸ் எல்லாரும் உட்காந்து படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாக்குறோம். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் கெமிஸ்ட்ரி. இட்ஸ் டூ குட். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் எங்களுக்கு வந்து அதாவது ஸ்கிரீன்ல வந்து இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்குது, சைடுல நீங்க 2 பேரும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இங்க வேற என்னமோ ஒரு சீன் போயிட்டு இருக்குது, இவங்க வேற என்னமோ இங்க ஒரு ஜோக். அது தியேட்டர்ல பாக்குறப்ப எத்தனை பேர் கவனிக்கிறாங்க. இப்போ மேபி ஓடிடி இருக்கிறதுனால we can pause, we can see என்ன நடக்குதுன்னு. படம் ஃபுல்லா ஒரு 2 சீன் திருப்ப அங்க சைடுல என்னமோ பண்றாங்க, இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு பிரின்சிபலை பார்க்க போவீங்க, அந்த சீன்ல சும்மா இல்லாம அந்த பக்கத்துல இருக்கிற இது இல்லல எப்படி இதை யோசி ஊசி போடுறப்ப அவர் ஒண்ணு சைடுல அங்க ஒண்ணு 2 பேருமே வந்து ஐயோ என்ன ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ லைக் தட். அண்ட் அந்த இது கிடையாது, இவர் என்ன நினைச்சுப்பாரு அவர் என்ன நினைச்சுப்பாரு, அந்த இது வராது. பீயிங் அவர் செல்ஃப், அப்படினால தான் அதெல்லாம் வருது. ஸோ இந்த ஒரு ஆக்டிங் ஸ்கில் வந்து பயங்கரமா இருக்குது. பட் இதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களை நடிக்க கூப்பிடுறது இல்லை. அப்படிலாம் இல்லை, நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். ஸோ தே வாண்ட் டு ஹீரோ ஆக்குனா எப்படி இருக்கும். எதையாச்சும் ஒரு இதில் நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நெக்ஸ்ட் பாப்புலாரிட்டி. அப்போ அந்த சாங் வந்து சிக்கு புக்கு ரயில் வந்துருச்சு, பாப்புலர் ஆகிட்டு. அப்புறம் லாலா கிடோல்டு அப்படின்னா ஏப்ரல் மேயிலே இதெல்லாம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த என்ன ஹீரோ ஆக்கணும். ஆனால் எனக்கு ஹீரோவான இஷ்டம் இல்லை, அப்பாவுக்கு ஆகணும்னு ஆசை. அவருக்கு ஹீரோ. ஏன் உங்களுக்கு ஹீரோ இன்ட்ரெஸ்ட் இல்லை? 4 நாள் வந்தோம், ஜாலியாக இருந்தோம். மை வேர்ல்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் பெருசாக ஃபினான்ஸ் பற்றிலாம் யோசிக்கலையா? அப்போ ஏங்க அப்போல்லாம் நம்ம ஏங்க ஆடுறோம், சாப்பிட்றோம், விளையாடுறோம், அதுதான்.